திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே தற்போது 9ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிது நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி, 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவத்திரு ராஜசேகரன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி கூறி விடைபெறுகிறோம். ஐயா வாங்க ஐயா. சிவபெருமான திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்குகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. ஓம் நம சிவாய். முதலில் 4 பெருமக்கள் துதி. நடராஜையா ஆரம்பிச்சிரு. நால்வர் பெருமக்கள் துதி படிங்க. சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி சிவாயம். ஐயா நான் பேசுறது கேக்குங்களா? சாமி கேக்குதுங்களா? கேக்குது. நன்றி. கேக்குது. ஊழியர்கோன் வெப்பு ஒழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. வாங்க. சிவலலிதா லோகநாதன். ஆமா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவா. திருஞான சம்பந்தர், நாவரசர் சுந்தரர், திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், ஒன்கவிலர் பரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடு, ஓங்கும் மதிராடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு, நம்பி ஆண்டார் நம்பி, சேக்கிழாரும் சிவநெறி, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவா. திருச்சிற்றம்பலம். திருமுறை கோயில் சென்று அடைதல், அருள் பெருகு தனிக்கடலும். காந்திமதி அம்மா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும்,
ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடுகு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெருக்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது திருக்கதமும் திறக்க வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளும் வணங்குகிறேன். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்காள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மா அழுங்கி அரற்றாதே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. திருப்பள்ளி எழுச்சி 10வது பாட்டு. வாங்க லலிதா பாலசுந்தரம். வாங்க வாங்கம்மா. ஐயா. திருச்சிற்றம்பலம். போவனியில் போய் பிறவாமை எல்லாம் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற ஆறது என்று நோக்கி திரு பெருந்துறை உறைவாய் திருமாலாம் அவன் விரு பெய்தவும் மலரவன் ஆசை படவுனின் அளந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களை, திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 404வது நாளாக 9ஆம் திருமுறையில நேத்திக்கு நம்ம இது படித்தோம், பூந்துருத்தி காட நம்பி. இன்னைக்கு கண்டராதித்தருடைய பதிகம் 19 20வது பதிகம் நினைக்கிறேன். வாழ்க. முதல் பாட்டு மின்னார் உருவம். 9ஆம் திருமுறையில 20வது பதிகம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். ஐயா படிங்க. சிவாய் நடராஜா இல்லையா? நடராஜா விட இது தண்ணி முதல் பிடிக்க படம் அப்படி சொல்லாம. சிவாய் வாங்க. நடராஜா நடராஜா வெளியே போயிட்டாரியா? வெளில போயிட்டாரா? சரி. அப்ப இவங்க ஜான்சி அம்மா படி சொல்லுங்க. சிவஜான்சி. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஜான்சி அம்மா. ஜான்சி அம்மா வாங்கம்மா. அடுத்த வாரிசு சேனலுக்கு. ஐயா வணக்கங்க ஐயா. வாங்கம்மா நமஸ்காரம் ஐயா. வாங்கம்மா. ஐயா அடுத்த படிக்கிறேங்க ஐயா. அடுத்த பாட்டு படிங்களா? அப்ப நம்ம நானே படிச்சிருவா. சரி. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. மின்னார் உருவம் மேல் விளங்க வெண்கொடி மாளிகை சூழ் பொன்னார் குன்றம் ஒன்று வந்து நின்றது போலும் என்ன தென்னா என்று வண்டு பாடும்
தென்தில்லை அம்பலத்துள் என்னாரமுதை எங்கள் கோவை என்று கொல்எய்துவதே. என்னாரமுதை எங்கள் கோவை என்று கொல்எய்துவதே. கண்டராதித்தர் தில்லை பெருமானை நாம் என்று எய்தப் போகிறோம் என்று கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கான விடை அந்த பாட்டிலேயே சொல்றார். பெருமானை என்னா என்றும் தென்னா என்றும் வண்டுகள் பாடுகின்றன, அந்த மாதிரி நீங்களும் பாடினா நாமும் பெருமானை எய்தலாம். வண்டுகள் அடைகின்றன, அந்த தேன் மூலமா போய் பெருமானுடைய திருவடிகளை சேர்க்கிற மலர்களை அடைந்து அதிலே தேர்ந்தெடுக்கின்றன. ஏன்னா காலையில பொழுது விடையதுக்கு முன்ன பூவை பற்றி சாமிகிட்ட போடணும். அப்ப அங்க தேனை அங்க சோலையில போல பெருமான் தில்லை திருவடி பெருமானுடைய திருவடியிலிருந்து தேனை எடுத்துக் கொள்கின்றன. அப்பொழுது பெருமானை என்னா என்றும் தென்னா என்றும் பாடுகின்றன என்று கண்டராதித்த நம்ம யாரு கண்டராதித்த சொல்றாரு. அப்ப தென்னா என்னன்னா என்ன, நாம சொல்கிற அந்த சிவ முழக்கம்தான். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்ப தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாடு இறைவா போற்றி என்று சொன்னால் நாமும் பெருமானுடைய அந்த தில்லை கூத்தனை எந்நாரமுதை எங்கள் கோவை நாமும் எய்தலாம் என்ற வகையில இந்த பாடலை நம்முடைய கண்டராதித்தர் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்து எந்நாருடைய சிவனே போற்றி எந்நாருடைய சிவனே எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுவோம். அந்த சொல்ல அவர் பயன்படுத்தினார். என்னா தென்னா என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலம் என்று. வாழ்க வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஓவாமுத்தி அஞ்சு வேள்வி ஆரங்க நான் மறையோம் ஆவே படுப்பார் அந்த நாள ஆகுதி வேட்டுயர்வார் மூவாயிரவர் தங்களோடு முன்னங்கு ஏறி நின்ற கோவே உந்தன் கூத்து காண கூடுவதென்று கொலோ. கோவே உந்தன் கூத்து காண கூடுவதென்று கொலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பெருமான் அந்த திருக்கூத்து ஆடுகிற போது கையிலே தீ ஏந்தி நிற்கிறான். நேற்று திருப்புள்ளூருக்கு ஒரு பாட்டு சொன்னோம். அத்தியினூர் உருமூடி அழகாக அனலேந்தி பித்தரை போல் பலி தெரியும் பெருமானார் பேணும். அந்த தீயை இங்கே முத்தி என்று சொல்கிறார். முத்தி என்பது வீட்டுத்தீ, நாட்டுத்தீ, காட்டுத்தீ என்று சொல்ற. வீட்டுல செய்யற சடங்குகளுக்கு வீட்டுத்தீன்னு பேரு, நாட்டுல செய்யற விழாக்கள்லாம் செய்யற போது செய்கிற வேள்விக்கு நாட்டுத்தீன்னு பேரு. அப்புறம் காட்டுல போய் செய்யற தவத்துல போய் வேள்வி செய்வாங்க, அது காட்டுத்தீன்னு பேரு. இப்படி சொல்லி காட்டுவார். அதான் முத்தின்னு சொல்லுவாங்க. அங்க அஞ்சு வேள்வி என்பது அந்த தீயை அஞ்செடுத்து ஓதி வளர்க்க வேண்டும் சொல்லிக் கொடுத்தது யாரு? முதல்ல சொன்னது சேக்கிழார், அடுத்து அதை வழிமொழிந்தவர் மெய்கண்டார். அஞ்செடுத்து ஓதி அங்கி வெட்டுனல் வேள்வியெல்லாம் நஞ்சனி கண்டர் பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தஞ்சையல் வாய்ப்ப ஈசரு தாழ்நிழல் தங்கினார்னு அந்த பாட்டை இது சிறப்புலி நாயனார் புராணத்துல அந்த பாட்டு இருக்கும். 4வது பாட்டு 5வது பாட்டு நினைக்கிறேன். அதனால அஞ்செழுத்து ஓய்தான் வேள்வி செய்யணும் அப்படின்னு யாரு? சேக்கிழார் சொல்றார். அதை பின்னாடி மெய்கண்டார் தன்னுடைய அந்த சிவஞான போகத்துல வழிமொழிகிறார். வெண்பால அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு அரனை அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில் அஞ்செழுத்தால் குண்டலியில் செய்து ஓமம் கோதண்டம் சாணிக்கில் அண்டனாம் செடனாமங்கு. அதனால அந்த முத்தி என்பது அஞ்செழுத்தாலே செய்கிற வேள்வியை குறிக்கும். அது வேட்டுத்தீ, நாட்டுத்தீ, காட்டுத்தீ என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அவர் முத்தியாளர் நான்மறையாளர். தனலட்சுமி அம்மாவாக. தனலட்சுமி அம்மாவாக. அடுத்தது பட்டம்மாள் வாங்க.
ஆமா. யார் இல்லையா? 2 பேரும் இல்ல போல்தா. தனலட்சுமி பட்டம்மாள், ஆண்டாளம்மா. அடுத்து அவன்கிட்ட புக் இருக்கா இல்லைன்னு தெரியல. உமா அம்மா வாங்கம்மா. உமா மகேஸ்வரி. கொண்டு வந்துடுறோம்மா. வாங்கம்மா. மூணாவது பாட்டு. பாடுறேங்க ஐயா. நான் கவனிச்சுன்னு தான் இருக்கேன். சவுண்ட் தான் வரலானா? இல்லைங்க ஐயா, கவனிச்சு போன் ஆன் ஆகல இருந்து. அப்படியா? சரி சரி. ஆமாங்க ஐயா. சரி பாடுங்க. பாட முடியுமா? முத்தியாளர் நான் மறைய மூவாயிரவர் நின்னோடொத்தே வாழும் தன்மையாளர் ஓதிய நான் மறையை தெத்தே என்று வண்டு பாடும் தென்தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அனைவதும் என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். ஐயா எழுதி வச்ச நோட்ல இருந்து படிக்கிறேங்க ஐயா. நான் புக்க பாக்கத்துல நோட்லயே படிச்சுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. திருமுறை எழுதி படிக்கிறீங்க அப்பெல்லாம். வாழ்க. அதை கவனிச்சுக்கிறேன். தப்பா ரைட்டான்னு கவனிச்சுக்கிறேன். எழுதுமறை மொழிந்த பிறான்னு சொல்லி திருமுறைகளை எழுதி வாசித்தா நம்முடைய பழைய மரபு இல்லையா? பூசிப்பவர் சிலர். 200வது பாடல் வந்துட்டேங்க ஐயா. என்னம்மா? திருமந்திரத்துல 200வது பாடல் வந்திருக்கேன். அப்படியா? முதல் தமிழ்ல எழுதிருக்கீங்களா? ஆமாங்க ஐயா, சொன்னனே உங்களண்ட. அப்ப 9 திருமணம் படிச்சாச்சு. 10ஆம் திருமணம் இருக்கீங்க. ஆமா, 10ல போயிருக்கேன். வாழ்க 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 வாழ்க. கடைசியா ஒரு முடிக்கும் போது ஒரு சர்டிபிகேட் ஒண்ணு கொடுப்போம். நன்றிங்க ஐயா. நீங்க நாம ஆரம்பிச்சோம்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. அன்னையில இருந்து ஆரம்பிச்சிட்டீங்க. சரி. அப்ப நாங்க தான் பின்தங்கிட்ட, நீங்க முன்னாடி போயிட்டீங்க. நான் கவனிக்கணும் இல்லையா எழுதிக்கிட்டு படிக்கிறதுக்கு. அதனால அது நோட்டை தான் பார்த்து படிச்சுன்னு இருப்பேன். சுந்தர் ஆடி சுவாதி அன்னைக்கு சுந்தரர் என்ன பண்ணாரு? இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரணயம் பெருமான் நந்தமரு ஊரன் என்றான்னு சொல்லி அந்த வெள்ளாணி மேல போனாரு. கூட இந்திரன் பிரமன் மால் எல்லாம் போனாங்க. ஆனா இதை வேடிக்கை பார்த்து சேரமான் பெருமாள் நாயனார் என்ன பண்ணாரு? தன்னுடைய பட்டத்து குதிரைக்கு 5 எழுத்து ஓதி அதை பறக்க விட்டு அது என்ன பண்ணுச்சு? இந்த வெள்ளாணையை சுத்தி முன்னாடி போய் நின்றுச்சு. அது மாதிரி நாங்க 9வது வயசுல இவங்க 10ஆம் வரைக்கும் போயிட்டாங்க. பட்டம்மா. வாழ்க வாழ்க வாழ்க. பல்லாவரத்துல ஒரு சிவனடியார் கூட ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, யார் யார் திருமுறையை கையில எழுதுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. நீங்க எந்தெந்த தேதியில இந்த திருமுறை எழுதி முடிச்சுக்க, என்னைக்கு ஆரம்பிச்சுக்க, எப்படி முடிச்சுக்கன்னு சொல்லி முதல் திருமுறை என்னைக்கு ஆரம்பிச்சு முடிச்சுக்க, 2வது அந்த தேதி எல்லாம் இருந்தா அந்த விவரம் சொன்ன அதுக்கெல்லாம் தனித்தனியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. வாங்கிக்கலாம். தேதி போட்டு தாங்க ஒவ்வொரு திருமுறையும் ஆரம்பிக்கிற போது என்னைக்கு முடிக்கிறோம் அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த திருமுறை ஆரம்பிக்க சொல்ல தேதி போட்டுதான் ஆரம்பிப்பேன். நீங்க எனக்கு அந்த டீட்டெயில் இப்ப 9 திருமுறை எழுதி முடிச்சிருக்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அந்த 9 திருமுறை முதல் திருமுறை என்னைக்கு ஆரம்பிச்சு முடிச்சிருக்கா, 2வது திருமுறை என்னைக்கு ஆரம்பிச்சு அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க. நன்றிங்க ஐயா, அனுப்பிச்சுடுறேங்க ஐயா. சரிங்க ஐயா. இது வரைக்கும் 9 திருமுறை எழுதி சக்சஸ்ஃபுல்லா 10ஆம் திருமுறை எழுதிக்கிறாங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வீட்டை தேடி சர்டிபிகேட் வரும். உங்களுக்கு வீட்டை தேடி சர்டிபிகேட் வரும். நன்றிங்க ஐயா. சர்டிபிகேட் வாங்கி கொடுத்துரும். இல்ல எதுக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும் இல்ல? எதுக்கு ஒரு ரெகக்னிஷன் வேணும்? ஐயா நீங்க சொல்றதே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஐயா. எனக்கு அதுக்கப்புறம் ஏன் எல்லாம் பெருமாள் தில்லை கோத்தனார்கள் இல்ல? பெருமாள் உணர்கிறார் உங்களுக்கு. சொல்லுங்க, யாரா எழுதுறவங்க எழுதுங்கன்னு சொன்னீங்க. எனக்கு அந்த உணர்வு வந்துச்சு, எழுதிட்டேங்க ஐயா நானு. வாழ்க வாழ்க. எனக்கு தெரிஞ்ச சக்சஸ்ஃபுல்லா எழுதுற 5வது ஆள் நீங்க. நன்றிங்க ஐயா. திருக்கழுக்குன்றல 2 பேரும் அந்த மாதிரி எழுதினாங்க. ஆமாங்க ஐயா. ஜோதின்னு ஒரு அம்மா எழுதினாங்க. அவங்க வந்து இப்ப இது நம்ம தாமரைய வீட்டு பக்கத்துல தான் பெருத்தர்ல இருக்காங்க. இன்னொரு அம்மா வந்து மங்கையர் கரைசின்னு ஒரு அம்மா, அவங்க இப்ப காலமாயிட்டாங்க. அந்த செங்கல்பட்டு பூசை நடராஜன் அவருடைய மனைவி. அவங்க மகள் அவர் திருக்கழுக்குன்றத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க அப்பா வந்து பூசை நடராஜன்
பூசை நடராஜன் என்ன பேர் அவரு, பூசை நடேஷ் மயிலரா, நடராஜ் மயிலர் அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி காஞ்சத்துல ஒரு அன்பர் புருஷோத்தமன் ஈபில ஒர்க் பண்ணிருக்காரு, அவர் எழுதி முடிச்சிருக்காரு. கிண்டில ஒரு அன்பர் எழுத நம்ம தாமரையா வீட்டுல கஞ்சர் எல்லாம் வசிந்தார், அவர் ரொம்ப ஆர்வமா எழுதி முடிச்சார். அவரு இப்ப கொரோனால கிளம்பிட்டார் பாவம் அவர் ஆனா எழுதி முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி 4 பேர் இந்த மாதிரி எழுதி முடிச்சிருக்காங்க. சில பேர் ஆரம்பிச்சாங்க பாயில விட்டாங்க, ஆனா முடிச்சவங்க 4 பேர் லிஸ்ட் அது. அதுல பட்டம்பள 5வது வராங்க லிஸ்ட்ல. வாழ்க வாழ்க வாழ்க, நன்றி, ரொம்ப மகிழ்ச்சிமா. அந்த பாட்டை இன்னொரு முறை படிங்கம்மா. முத்தியாள நான் மறைய மூவாயிரவ நின்னோடொத்தே வாழும் தன்மையாள ஓதிய நான் மறையை தெத்தே என்று வண்டு பாடும் தென் தில்லை அம்பலத்துள் அத்தா உந்தன் ஆடல் காண அனைவதும் என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். நம்ம பண்டைய மரபுல இந்த முத்தி என்று சொல்கிற தமிழ் நெறியில கற்றாங்கெரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமேன்னு அந்த வேள்வியை செய்தவர்க்குரியவர்கள் முத்தியாளர்னு பேரு. அவர்கள் வீட்டுத்தீ, நாட்டுத்தீ, காட்டுத்தீ என்று 3 வகையாக வளர்ப்பார்கள். அந்த முத்தியை வளர்ப்பவர்கள் யாருன்னா நான்மறையாளராகிய அஞ்செடுத்து ஓதுகிற பெருமக்கள். சில பேர் நான்மறைனா வேதம்னு சொல்லுறாங்க. ஆனா அந்த வடமொழி வேதம் என்பதுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா அது தேவ வழிபாடு, இந்திரன் வருணன் வாய் என்ற தேவ வழிபாடு. இந்த நான்மறை என்பது திருமூல திருநாயனார் சொல்லிக் கொடுத்த தெய்வ வழிபாடு. திரு அம்பல சக்கரம் சொல்லி அவங்களை நான்மறையாளர்னு பிரிச்சிருக்கார். அந்த நான்மறையாளர்கள் அப்படி இருந்தவர்கள் தான் நம்முடைய தில்லை மூவாயிரவர்கள் பழைய காலத்துல. அதனால்தான் அவர்களை முதன்மை வைத்து நம்முடைய அடியார்களை போற்ற வேண்டும் என்று புற்றிடம் கொண்ட திருவாரூர் பெருமான் சுந்தரருக்கு உணர்த்தினார். இப்பகிற தீட்சர்கள் வேற, அப்பகிற தில்லை மூவாயிரவர் வேறு. அவர்களுக்கெல்லாம் நான்மறையாளர் என்று அவர்கள் அஞ்செடுத்து ஓதுவார்கள். அந்த வகையிலே வாழும் தன்மைகள் தான் அந்த ஓதிய நான்மறை. அதை கேட்டு கேட்டு அங்குகிற வண்டுகள் எல்லாம், தில்லையில் இருக்கிற வண்டுகள் எல்லாம் அந்த நான்மறையை ஆகிய அஞ்செழுத்தை ஓதுகின்றன. அதை இசையோடு பாடுவது தென்னா தெத்தானா என்று ஓதுகின்றன. நம்ம இவர் அந்த தென்னா தெத்தானா சொல்ல சுந்தரர் பாடி இருப்பார். சுந்தரர் திருப்பரங்குன்ற திருப்பரங்குன்றம் ஒரு தேவாரம் பாடியிருக்கார் சுந்தரர். ஆனா அது முருகன் கோயில் எல்லாம் சொல்லி சண்டைப்படுறாங்க. முருகன் கோயிலா, கந்தர் கோயில், சிக்கந்தரா, ஸ்ரீகந்தரான்லாம் போட்டி போட்டுக்கிறாங்க. ஆனா அது சிவன் கோயில். அங்கே ஞான சம்பந்தரும் சுந்தரமும் பாடுகிறார்கள். அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடின பாட்டுல இந்த தென்னா தெத்தனா என்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறார். அதை வச்சுதான் கண்டராதித்தர் தில்லையிலே அந்த வண்டுகள் எல்லாம் அந்த நான்மறையாளர் அஞ்செழுத்துவதை கேட்டு அதை தென்னா தெத்தனா என்ற இசையிலே அந்த அஞ்செழுத்தை ஓதுகின்றன. அப்படி அஞ்செழுத்து இசையில வாசித்தவர் தான் நம்முடைய ஆனாயனாயனான்னு சொல்லுவாங்க. வாழ்க. அந்த செய்தியெல்லாம் நினைவுபடுத்துற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க, பட்டம்பாள் வாழ்க. அடுத்து மானை புரையும். நான் பார்த்து சிக்கமலையா தன்னாருடைய சிவனை போட்டு வாங்கம்மா. கண்டாரத்தினர் திருடிகளை போட்டு போட்டு மானை புரையும் மடமெல் நோக்கி மாமலையாளோடும் ஆனஞ்சாடும் தென்னி மேல் ஓர் அம்புலி சூடும் மரன் தேனை பாலை தில்லை மல்கு தென்பொன்னின் அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூறுவதென்று கொல்லோ. தேனை பாலை தில்லை மல்கு செம்பொன்னின் அம்பலத்து கோனை ஞான கொழுந்து தன்னை கூடுவதென்று கொல்லோ. பெருமானை ஆனஞ்சு ஆடும் பெருமான் என்று சொல்றாரு. ஆனஞ்சுனா பஞ்சகவியம்னு சொல்லிடுறாங்க வழக்கப்படி. அப்ப அந்த பஞ்சகவியத்தை எதை சேர்க்கறது? சாணத்தையும் கோமியத்தையும் சேர்க்கலாமனா? அல்ல அது ஆகாது. இல்ல பால் வெண்ணையை, தயிர் வெண்ணையை, மோர் வெண்ணையை சேர்த்துக்கலாம் அப்படின்னு
அதுக்கு வியாக்கியானம் சொல்ல வேணா, நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க. ஆனால் ஆனைந்து என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்து அப்படின்னு எங்க ஐயா சொல்லி காட்டுவார். அதனால ஆனஞ்சு ஆடும் சென்னி, ஏன்னா பெருமானுடைய ஆட்டம் அஞ்செழுத்து ஆட்டம். ஆடும் படிகேள் அம்பலத்தான் ஐயனேன் ஆடும் திருவடியிலே நகரம் கூடும் மகரம் உதரம் வளரு தோல் சிகரம் பகரு முகம் வாமுடியப்பார் என்று அவர் அஞ்செழுத்தாலே ஆடுகிறான். சேர்க்கும் துடிசிகரம் சிக்கனவா வீசுகரம் யார்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கிலிரைக்கு அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம் அதுதான் என்று சொல்லி அவன் ஆடுகிறான். அதனாலே அந்த ஆனஞ்சு ஆடும் சென்னி என்பது அஞ்செழுத்தாலே ஆடுகிற அந்த அம்பலத்தானுடைய ஆடல் என்பதை அம்பலத்து கோனை அது அந்த அந்த கோன் ஆடுகிற ஆட்டம் அஞ்செழுத்தாலே அதுதான் நமக்கு ஞானம். அதனாலே அதை ஞான கொழுந்து என்ற சொல்லாலே சொல்லி காட்டுகிறார் கண்டராதித்தர். வாழ்க வாழ்க வாழ்க. அஞ்சாவது பாட்டு ரயில்வே சித்ராமாவாங்க. அடுத்த பாட்டு பாடுறேங்க சாமி. வேற யாராவது பாட்டு சொல்லுங்க, அடுத்த பாட்டு எடுத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. 9ஆம் திருமுறை 20வது பதிகா 5வது பாட்டு 6வது பாட்டு. 5வது பாட்டு யார் பாட போறது? அடுத்தது யாரையா இன்னைக்கு பாடுங்க ராஜாயா. சித்ராமா வாங்க. ரயில்வே சித்ராமா இருக்கீங்களா? இருக்காங்களா? பாடுறேங்க ஐயா. அடுத்தது சித்ராமா. அடுத்தது கணபதி ஐயா. அடுத்தது கணபதி ஐயா. பாட்டுமாங்க ஐயா. 5வது பாட்டுமா. பாடுறேன். களிவான் உலகில். பாடுறேங்க ஐயா பாடுறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. சிவ சிவ திருச்சிற்றம்பலம். கலிவான் உலகில் கங்கை நங்கை காதலனே அருள் என்று ஒளிமால் முன்னே வரங்கிடக்க உன்னடியார்க்கு அருளும் தெளிவார் அமுதே தில்லை மல்கு செம்பொன்னின் அம்பலத்துள் ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று கொலோ. ஒளிவான் சுடரே உன்னை நாயேன் உருவதும் என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நீங்க களிவான் உலகில் கங்கை நங்கை என்று கங்கையாளை நங்கையாக காட்டுகிறார் கண்டராதித்தர். அந்த கங்கையாகிய நங்கையை காதலித்தது யாருன்னு கேட்டா பகீரதர். அந்த பகீரதர் தான் பண்ணாரு. அந்த கங்கை வீணா போய் இதுக்கு கடல்ல கலந்து விடாது, அது நம்ம உலகுக்கு பயன்பட வேண்டும் என்று பெருமானை நோக்கி தவம் செய்து அந்த பெருமான் அதை தலையிலே தன்னுடைய சடையிலே தாங்கி என்ன பண்ணா இந்த உலகுக்கு பயன்படுமாறு செய்தான். அதனால அந்த கங்கை நங்கையினுடைய காதலன் பகீரதன் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. பாரோர் முழுதும். 6வது பாட்டு. கணபதியா வாங்க. அடுத்தது காயத்ரி. கணபதி இருக்காரா? வாங்க. 9:26. 9:26. கேக்குதா? கேக்குதியா? சரி. சிவா சிவா. சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாதுபொய்யாம சமர்ப்பியாமி. நானாவித பரிமாணம் மந்திர சொந்த பத்பாஞ்ச சமர்ப்பியாமி. தூபதீப நிராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம சிவாய நமச்சிவாயம் நமச்சிவாயம். சிற்றம்பலம். பாரோர் முழுதும் மந்திரஞ்சே பனையலிக்கே ஆட்டு வந்த வாரர் உலைய மங்கை வங்க மாமரையோர் வழங்க
சீரல் மல்குதில்லை செம்பு அம்பலத்தே அழுகின்ற காரார் விடத்து எம் கண்டனரை காண்பதும் என்று கொலோ அம்பலத்தே ஆடுகின்ற காரர் விடத்து எம் கண்டனரை காண்பதும் என்று கொலோ. சிவாதிசிரம். நன்றியா, வணக்கம். வாழ்க வாழ்க. முந்தின பாடல கங்கை நங்கை காதலன் என்று பகீரதனை நினைவுபடுத்திய நம்முடைய கண்டராதித்தர் இந்த பாட்டுல பதஞ்சலி முனிவரை வருவார். பாரோர் முழுதும் வந்து இறந்த பதஞ்சலி காட்டுகந்தான். பதஞ்சலி முனிவர் அங்கே நின்று தில்லைக்கூறுகளுக்கெல்லாம் தில்லைக்கூத்தனை அடையாளம் காட்டுகிறார் என்று பதஞ்சலி முனிவரை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார் கண்டராதித்தர். வாழ்க வாழ்க. அடுத்து இளையார் கதிர்வேல். காமாட்சி அம்மா வாங்க. அதுக்கு அடுத்தது வேலரசி அம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா இளையார் கதிர்வேல் இலங்கை வேந்தன் இருபதும் தோலும் மலைத்தான் எடுத்த மற்றவர்க்கு வாளோடு நாள் கொடுத்தான். சிலையால் புறமுன்று எய்தவில்லி செம்புனி நம்பலத்து கலையார் மறிபுன் கை நானை காண்பதும் என்று கொலோ. கலையார் மறிபுன் கை நானை காண்பதும் என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. இந்த பாட்டுல நம்முடைய கண்டராதித்தர் அந்த தேவார் நிலையிலிருந்து இலங்கை வேந்தன் அந்த மலையை தூக்குனதையும் அந்த முப்புராதிகள் அந்த முப்புறம் எரித்த செய்தியெல்லாம் சொல்ற பாடலாக அமைத்திருக்கிறார். 7வது பாடலாக. வாழ்க வாழ்க. அடுத்து 8வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். வெங்கோல் வேந்தன் தென்னன் நாடும் ஈழமும் கொண்ட திரள் செங்கோல் சோழன் கோழி வேந்தன் செம்பியன் பொன்னணிந்த அங்கோல் வளையார் பாடியாடும் அணிதில்லை அம்பலத்துள் எங்கோன் ஈசன் எம் இறையை என்றுகள் எய்துவதே. எங்கோன் ஈசன் எம் இறையை என்றுகள் எய்துவதே. சிவா திருச்சிற்றம்பலம். அந்த காலத்துல தென்னன் என்று சொல்லப்படுற பாண்டிய மன்னன் வெங்கோலை ஏந்தி இருந்தானா. அது நம்ம கண்ணகிக்கு தீங்கு செய்தியை சொல்ற மாதிரி அந்த செய்தியை சொல்லுவாங்க. ஏன்னா அவன் சரியாக விசாரிக்காது அந்த கோவலனை தண்டித்து விட்டான். அதனால அவனுடைய கோல் வெங்கோல், அதனால வெங்கோல் தென்னன் அப்படின்றார். ஆனால் அந்த நம்முடைய சோழன் அப்படின்னா செங்கோர் சோழனாக திகழ்ந்தான். கரிகால் பெருவளத்தனாக அவன் மனுநீதி சோழன். கரிகால் பெருவளத்தான் வழியிலே வந்த மனுநீதி சோழன். அவன் செங்கோல் ஏந்தி என்ன பண்ணா, தன்னுடைய சிறிய அந்த கன்றுக்கு தீங்கு விளைந்தாலும் அதற்காக தன்னுடைய மகனையை இழக்கிற அந்த செங்கோலை ஏந்துகிற சோழனாக திகழ்ந்த கோழி வேந்தன் என்று தில்லை சோழ நாட்டை சேர்ந்தல்லவா. அதனால அந்த சோழ நாட்டின் சிறப்ப அந்த செங்கோல் வேந்தனாகிய மனுநீதி சோழனை நினைவுபடுத்துறார். அவங்க சொல்ற அந்த மனுநீதி என்பது வேறு, அந்த மனுஸ்மிருதி என்பது வேறு. இங்கே திருவாரூரிலே வாழ்ந்த மனுநீதி சோழன் வேறு. வாழ்க வாழ்க. நெடியானோடு நான்முகனும். அடியன் படிக்கிறேன். வாங்க. நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடியான் முடிகள் போதிவுக்க முழுமணியின் திரளை
அடியார் அழகினோர் திரட்டும் அணிதில்லை அம்பலத்து கடியார் கொன்றை மாலையனை காண்பதும் என்று கோலோ கடியார் கொன்றை மாலையனை காண்பதும் என்று கொலோ. திருச்சிற்றம்பலம். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாயன்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாயின்னு மணிவாசகர் பாடுவார். அதை நினைவுபடுத்துற மாதிரிங்க கண்டராதித்தர் பாடுகிறார். நெடியானோடு நான்முகனும் வானவரும் நெருங்கி முடியால் தோன்றவுக்க முழுமதியின் திரள் என்று அந்த தீத்திரளை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த ராணி அம்மா. ராஜா பாட்டுல ராணி அம்மா பேரை சொல்ல மாட்டேங்கிறேன். தனம் நானே சொல்ல வேண்டியதா இருக்குது. அண்ணனே சொல்லுங்க, பரவாயில்ல. சீரான் மல்கு தில்லை செம்பொன் நம்பல தாடி தன்னை காரார் சோலை கோழி வேந்தன் தஞ்சையார் கோன் கலந்த ஆராயின் சொல் கண்ட ஆதித்தனன் அருந்தமிழ் மாலை வல்லார் பேரவுலகு பெருமையோடும் பேரின்பம் எய்துவாரே திருச்சிற்றம்பலம். இந்த திருவிசைப்பான் 9 தேவார நெறியை ஒட்டி வந்தது. அதனால அதை தேடி பிடிச்சு நம்பி ஆண்டார் நம்பி 9ஆம் திருமுறையாக தொகுத்தார். அதனால இங்க கண்டராதித்தர் பதிகப்பலன் சொல்ற மாதிரி கண்டராதித்தன் அருந்தமிழ் மாலை வல்லார் இந்த பேராவுலகில் பெருமையோடும் பேரின்பம் எய்துவர் என்று இந்த பதிகத்தை பாடினா பேரின்பம் கிடைக்கும், இந்த உலகத்திலே பெருமை பெறலாம், அந்த உலகத்திலே பேரின்பம் பெறலாம் என்ற செய்தியை பதிகப்பலனாக கண்டராதித்தர் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 21வது பதிகம் கண்டராதித்துக்கு அப்புறம் வேணாட்டு அடிகள். வாழ்க. வாங்க. உச்சான செய்தி. வாழப்பாடி சித்ராமா வாங்க. அதுக்கு அடுத்தது சிவராஜலட்சுமி அம்மா இருக்காங்க. துச்சான செய்தி தினம் 9/21. அடுத்தது தாமோதரையா வாங்க. துச்சான செய்தி. ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. ஆணியா அது வாமா சித்திரமா. 9/21வது பதிகம் புறநீர்வை பண்ணல துச்சான செய்தி தினம் வேணாட்டடிகள் பாடினது. அடியா பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறாங்க ஐயா. ஐயா தம்பானி தானங்க ஐயா? இல்லம்மா, துச்சான செய்தி 9ஆம் திருமுறை 21வது பதிகம் வேணாட்டடிகள் பாடிய புறநீர்மை பண்ண முதல் பாட்டே படி. சரிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். துச்சான செய்திடினும் பொறுப்பரன்றே ஆளுகப்பார் கைச்சாலும் சிறு கதலி இலைவேம்பும் கறி கொள்வார் எச்சார்பும் இல்லாமை நீ அறிந்தும் எனது பணி நச்சாய்கான் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நன்றிங்க ஐயா. திருச்சிட்டம்பலங்க ஐயா. வாக. துச்சான செய்திடனும் பொறுப்பரன்றே. பெருமான் நம்முடைய பழையெல்லாம் பொறுத்து ஆட்கொள்ளக்கூடியவன். குடைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினையேன் உடைத்தால் உறுதி உண்டோதான் உமையாள் கணவாய் எனையாழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ பிறைசேசடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே
அம்மானே உன் அடியேற்கென்று நாம் செய்த பிழையெல்லாம் பொறுத்து அவன் நம்மை ஆட்கொள்ள அவனை நினைந்தால் நம்முடைய குறைகள் தீரும் என்ற வகையில அந்த பிழை பொறுத்தல சொல்லி காட்டுகிறார். துச்சான செய்திடனும் பொறுப்பரன்றே ஆள் உகப்பார். ஆன்மாக்களை அவன் உகந்து அந்த ஆன்மாக்கள் ஈடேற வேண்டும் என்பதற்காக அவன் பிழை பொறுக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார் வேணாட்டடிகள். ரெண்டாவது லலிதா லோகநாதன் வாங்க. இருக்கீங்களா? சிவாயிரம். லலிதா லோகநாதனா வந்த வாசி செண்பவல்லியம்மா வாங்க. வேலட்சியம்மா பாடினாங்களா? பாட்டாங்கய்யா. லலிதா பாலசுந்தரம் வாங்க. நமசிவாய ஐயா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தம்பானை சாய்பற்றர் என்னும் முது சொல்லும் என்போல்வார்க்கு இல்லாமை என்னளவே அறிந்தொழிந்தேன். வம்பான பணிவுகத்தி வழியடியேன் தொழிலிறையும் வம்பானே பணிவுகத்தி வழியடியேன் தொழிலிறையும் நம்பாய்கான் திரு தில்லை நடம்பயிலும் நம்பானே நம்பாய்கான் திரு தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. இங்க ஒரு பழமொழி பழைய மொழி என்ற ஒரு ஓமானத்தை காட்டுகிறார். தம்பானை சாய் பற்றார். தண்ணி பிடிக்கணும்னா பானையை நிமித்தி வைக்கணும். கவுத்த வச்சா தண்ணி பிடிக்க முடியுமா? அதனால மனதை குவித்திருந்தால் பெருமானுடைய அருள் இல்லை. மனதை விரித்து வைக்க வேண்டும் என்ற கடையாளமாக பானை தலைகளா பிடிக்காதப்பா நேரா பிடிப்பான்னு சொன்ன மாதிரி செய்தியா சொல்ற மாதிரி இந்த பாட்டை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பொசியாதோ கீழ்கொம்பு. சிவாய நம்மையா. திருச்சிற்றம்பலம். சிவாய நம்மையா. பொசியாதோர் கீழ்கொம்பு நிறை குளம் என்றது போல இசை நோக்கி பேழ் கணித்து சிவபெருமான் ஓ எனினும் இசையானால் எந்திரத்து எனையுடையால் உடையாடால் தசையானேன் இரு தில்லை திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. தசையானேன் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி ஐயா. பெருமானை ஓ என்று அழைத்த அதான் நம்முடைய திருவாசகரே. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல கரியான. ஓம்னு சொல்றதுன்னு ஒரு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஓம்ல ஓங்காரத்தை மட்டுமே ஒலிப்பது. இம்ம மலத்தை குறிக்கும். அதனால அந்த மலத்தை நீக்கிட்டு பதியும் பசுவுமாகிய ஓ அகரமும் உகரமும் சேர்ந்தா ஓன்னு வரும். அகரம் என்பது பதி, உகரம் என்பது பசு, மகரம் என்பது பாசம். அதனால பாசத்தை நீக்கி பதுவும் பதியும் சேர்த்தா அது ஓன்னு சொல்லுவாங்க. அதனால இம்மை நீக்கி விட்டு சொல்லுதல் நம்முடைய மணிவாசகர் கொடுத்த நெறி. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்ல கரியானே. அதை நினைவுபடுத்துற மாதிரி இங்க சிவபெருமான் ஓயெனினும் என்ற சொல்ல வேணாட்டடிகள் சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்த 4வது பாட்டு. தாமோதரையா வாங்க. நமச்சிவாய வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்பென்னை நோயோடு பிணி நலிய இருக்கின்ற அதனாலே பேயாயித் தொழும்பனைத்தும் பிராணிகளும் என்பித்தாய் நாயேனை திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நாயேனை திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. எந்த தெய்வத்தை தொழுதாலும் அந்த தெய்வங்கள் பலவாக இருக்கின்றன. எந்த தெய்வத்தை தொழுதாலும் அதுக்கு ஒரு சில பெருமானதான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த சிவஞான சித்தியார்ல ஒரு பாட்டு, அந்த பாட்டு முதல் டக்குன்னு வரலையா? யாதொரு தெய்வம் கொண்டு இல்ல யாதொரு தெய்வம் அதாதனியா
யாதொரு தெய்வம் கொண்டீர் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார்தாம் வருவர் என்று சொல்ற அந்த சித்தியார் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆயாத சமயங்கள் அவரவர்கள் முன்னென்னு பலவேறு சமயங்களை ஆய்ந்தாலும் கடைசியில போய் சேர்ற இடம் பெருமான் கூத்தாடுகிற சைவத்தின் பீடமாகிய தில்லை நடம்பயிலும் இடம் என்ற செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி நன்றியா. ஞாபகப்படுத்துறாங்க முதலடி ஞாபகப்படுத்தாரு தாமரையா. நன்றி நன்றி. டக்குன்னு வரல, நான் எண்ணிலையில் இருந்தாலும் போட்டேன். ஐயாதான் அடிக்கடி சொல்லி எனக்குள்ள அந்த பதிவே உண்டாக்கிங்க, அதனால அது ஞாபகத்துல சொன்னேன். யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு வாகனார்தாம் வருவர் என்பதா அந்த ஆயாத சமயங்களுக்கு. நன்றி நன்றி வணக்கம். சொன்னா கூட நினைவெடுத்து ஞாபகப்படுத்துறோம் இல்லையா சமயத்துல. வணக்கம் வணக்கம். சரி, நின்று நினைந்து 5வது பாட்டு. கார்த்திகேயன் ஐயா வாங்க. நேத்தே வரண்டாரு, ஆளை காணும். நேத்து நன்றி. நேத்து என்ன பாட்டு என்ன பதிவு விசாரிச்சார், ஆனா நேத்து ஆளை காணும். வர திருச்சிற்றம்பலம். ஐயா அடி அடுத்த பாட்டை பாட்டாங்க எடுத்து. எந்த பாட்டு பாட போற? இப்ப வந்து 9ஆம் தர்மல 21வது பதிவு வேணாட்டடிகள் பாடின புறநீர்மை பண்ணல 5வது பாட்டு 9, 21, 5. ஐயா அடியும் எடுத்துடுறாங்க. அடுத்த பாட்டு பாடுங்க. பூபாலராகன்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஐயா அடியும் அடுத்த பாட்டு பாடுறீங்க. அடுத்த பாட்டு பாருயா? 6வது பாட்டு பாருயா? சரி, 6வது பாட்டு. 5வது பாட்டு யார் பாடுறது? சிவா பட்டம்மாள் வாங்கம்மா. பட்டம்மாள் 5வது பாட்டு பாடுமா? 9, 21, 5மா. அவங்க சிவ ஜான்சி முருகன் வாங்க. ஜான்சி அம்மா வாங்க. பட்டம்மாள் இருக்காங்களா? இல்ல பாட்டுங்கய்யா, அவங்கதான் பாட்டுங்கய்யா. பாடுங்கம்மா. ஜான்சி பாடுங்கம்மா. உங்களை பாட சொல்றாங்க பட்டம்மா. சரிங்க. திருச்சிற்றம்பலம். நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும்பனேன். நின்று நினைந்து இருந்து கிடந்து எழுந்து தொழும்பனேன். ஒன்றியொரு கால் நினையாது இருந்தாலும் இருக்க ஒட்டாய் கன்று பிரி கற்றா போல் கதறிவித்தே வரவு நில்லாய். நன்றிதுவோ திருத்தில்லை நடப்பயிலும் நம்பானே. நன்றிதுவோ திருத்தில்லை நடப்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. அப்ப பெருமானே எப்படி வேணாலும் சொல்லலாம். என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்நிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள். ஆனா பெருவாம மறவாத நான் சடங்கு சம்பிரதாயம் அதுன்னு சொல்லி ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்லி அதுலயே நினைப்பெல்லாம் போயிட்டா பெருமான் நினைக்க முடியல இல்லையா? அதனால என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் அந்நிய சீர் சங்கரந்தாள் மறவாமை பொருள் என்பதுதான் நின்று நினைந்திருந்து கிடந்தேனை எழுந்து தொழும்பனேன் என்று பலவேறு நிலைகளை சொல்லி காட்டுகிறார். அதனால பெருமானை மறவாதிருப்பது தான் முக்கியம். நீ எந்த நிலையில இருக்கிற அந்த எல்லா நிலையிலும் எல்லாம் சிவன் செயல் என்று பெருமான் இணைந்து செய்தல் என்ற வகையில அந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. ஆனாதான் நடராஜா கூட சொல்றாரு, உங்க வசதிப்படி உட்காந்துங்க, உங்க வசதிப்படி படுத்துங்க, ஆனா நினப்பப்பட்டு பெருமான் மேல வச்சுங்க, கண்ணில் செலுத்துங்க, கொண்டு போய் புருவம் 2 கண்ணை புருவமத்தில் வைக்கணும்னு சொல்லி எந்த நிலையில இருந்தா செய்யலான்னு அடிக்கடி சொல்லி காட்டுறார் நடராஜையா. நிட்டை கூட இல்ல. வாழ்க வாழ்க. அடுத்து படுமதமும் இடவையரும் 6வது பாட்டு 9, 21, 6. வேணாட்டடிகளே புறநேர்மை பண்ண பூபாலராகம் பாட போறியா? வாழ்க. காலையில பூபாலராகம் பாடு.
படுமதமுமிடவயேறும் உடைய களிருடைய பிரான் படுமதமும் மிடவகேறும் உடைய களிருடைய பிரான் அடியறியா உணர்த்துவதும் அகத்தியனு கோத்ததன்று இடுவது புல்வோர் எருதுக்கு இடுவது புல்வோர் எருதுக்கு ஒன்றினுக்கு வையிடுதல் நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே நடுவிதுவோ திருத்தில்லை நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே நன்றி. பெருமான் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அதனால திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே என்று சொல்கிற வேணாட்டடிகள் இந்த பாட்டை என்ன பண்றாரு? படுமதமும் இடவயிரும் உடைய களிருடைய பிரான் என்று விநாயக பெருமானை சுட்டி காட்டுகிறார். எதனால? விநாயகர் என்பது பெருமானுடைய ஆற்றலின் வடிவம். முருகப்பெருமானை அறிவின் வடிவம் என்றும் விநாயக பெருமானை ஆற்றலின் வடிவம் சொல்கிறார்கள். அந்த ஆற்றல் வடிவது படுமதமும் இடவயிரும் உடைய களிறு உடைய பிரான் என்று சொல்லி காட்டுகிறார். யானை முகத்தான சுட்டி காட்டுகிற பாடல் சொல்றாரு. இன்னொரு முறை பாடுறது அந்த பாட்டை சவுண்டா பாட. சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது. வால்யூம் கொஞ்சம் கூட்டு பார்க்கலாம். கல்லூரி பிள்ளை தெம்பா பாட வேணுமா? இப்பதான் உட்கார்ந்தாங்க. இல்ல சவுண்ட் ரொம்ப ஃபீபிளா இருக்கு. கொஞ்சம் வால்யூம் ரைஸ் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு கொஞ்சம் காது கேட்காது ராஜா, வயசு. திருச்சிற்றம்பலம். படுமதமும் இடவகேறும் படுமதமும் இடவகேறும் உடைய களிருடைய பிரான் படுமதமும் இடவகேறும் உடைய களிருடைய பிரான் அடியறியா உணர்த்துவதும் அடியறியா உணர்த்துவதும் அகத்தியனு கோத்ததன்றே இடுவது புல்யோர் எருதுக்கு ஒன்றினுக்கு வை இடுதல் இடுவது புல் ஓர் எருதுக்கு ஒன்றினுக்கு வை இடுதல் நடமிதுவோ திருத்தில்லை நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே நடுவிதுவோ திருத்தில்லை தில்லை நடுவிதுவோ திருத்தில்லை நடம்பையிலும் நம்பானே நம்பானே தில்லை நடம்பையிலும் நம்பானே திருச்சிற்றம்பலம். அகத்திய முனிவருக்கு பெருமான் தன்னுடைய திருவடியை காட்டுவதற்காக இந்த களிருடைய பிரானாகிய ஆனைமுகத்தான் வழியாக காட்டினான் என்று ஒரு இது செய்தி சொல்லுவாங்க. அந்த செய்தியை நினைவுபடுத்தாமல் அமைந்த இந்த பாடல் விநாயகருக்குரிய திருவிசைப்பா பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து மண்ணோடு விண்ணளவும். அடுத்த பாட்டியா? திருச்சிற்றம்பலம். மண்ணோடு விண்ணளவும் மனிதரோடு வானவர்க்கும் கண்ணாவாய் கண்ணாகாதொழிதலும் நான் மிக கலங்கி அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமர்ந்து விழித்தாலும்
நன்னாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. நன்னாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். பெருமானை அண்ணா என்று வணங்குதல் ஒரு மரபு. தாய் தந்தையாக வணங்குதல் ஒரு மரபுண்டா. பெருமானை தாயும் தந்தையுமாக போற்றுவோம் என்றால் பெருமானை அண்ணா என்று வணங்குதல் ஒரு மரபு. திருவாசகத்துல வரும், அண்ணா என்ன கடவேனோ அடிமை சால அழகுடைத்தேன்னு பாட்டு வரும் இல்லையா? அந்த மாதிரி பெருமானை அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து, அண்ணானா உயர்ந்தவன் அர்த்தம் இல்லையா? நம்மளோட வயசுல பெரிய உயர்ந்தவ தானே. அதனால பெருமானை அண்ணாந்து பார்த்தல் என்பதை அண்ணாவோ என்று அண்ணாந்து அலமந்து விழித்தால் அங்கே தோன்றக்கூடிய பெருமான் தில்லை கூத்தனாக இருப்பான் என்பதை திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே என்று தில்லை கூத்தனை அண்ணா என்று அழைக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாழாமல் அயன்பு. உமாமாவாக சிவாய் இடமலையா தென்னாடு சிவனை போட்டேன் ஏனாட்டிடர்கள் அடிகள் திருவடிகளை போற்றி போற்றி. எட்டாம் பாட்டு தான் சிவா. ஒன்பதாவது பாட்டு. ஒன்பதாவது பாட்டு. வாடாவாய் நாப்பிதற்றி. எட்டாவது பாட்டு. எட்டாவது பாட்டுமா? வாடாமால் நாப்பிதற்றி. திருச்சிற்றம்பலம். வாடாவாய் நாப்பிதற்றி உன்னை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றதல் எற்றே மிற்றது பொய்யில் கூடாமே கைவந்து குருகு மாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. வாடாவாய் நாப்பிதற்றி உன்னை நினைந்து நெஞ்சுருகி வீடாம் செய் குற்றேவல் என்றே மற்றது பொய்யில் கூடாமே கைவந்து குருகு மாறு யான் உன்னை நாடாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. உலகியல்ல நான் யார் யாருக்கோ ஆட்பட்டு அவர்களுக்கெல்லாம் குற்றேவல் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அருளியல் நிலையிலே நின்று பெருமானுக்கு தொண்டு செய்தல். குற்றேவல்னா அந்த சரியை தொண்டுன்னு சொல்லுவாங்க. அத நிலை பெருமார் எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்துதாடுதல் என்பதால் கோயிலுக்கு போய் குற்றேவல் செய்தல் என்ற அருளியல் நிலை. அந்த நிலையிலே நான் தில்லை கூத்தனை நாட வேண்டும். இல்ல நாம் நாட வேண்டும் விட அந்த தொண்டு செய்தால் பெருமான் நம்மை நாடுவான். அதனால நாடாயால் திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானேன்னு நாம் பெருமானுக்கு உண்மையான தொண்டு செய்தால் அவன் நம்மை நாடுவான் என்ற வகையில அமைந்த அந்த வேணாட்டு அடிகள் பாட. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து வாடாமால் அயன் விழுந்து. சிவலலிதா லோகநாதன் வாங்கம்மா. அடுத்து ரயில்வே சித்ராமா வாங்க. என் பாடிட்டுமாங்க ஐயா? ஒன்பதாவது பாட்டு. பாடுறோங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வாழாமல் அயன் வீழ்ந்து காண்பறிய மாண்பிதனை தோழர் கையார துணையார தொழுதாலும் ஆளே நீ உடையதுவும் அடியேன் உன் தாள் சேரும் நாளேதோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. ஆளோ நீ உடையதுவும் அடியேன் உன் தாள் சேரும் நாளேதோ திருத்தில்லை நடம்பயிலும் நம்பானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லுவாங்க. அந்த செருக்கு இல்லைன்னா பெருமானுடைய திருவடியை சேரலாம்.
ஆனா திருமாலும் பிரமனும் அந்த செருக்குழுனாலே அவர்களை சேர முடியவில்லை. அதனாலே வாழா மாலையன் விழுந்து காண்பரிய மாண்பு, எதனாலே அவருடைய அந்த செருக்கினாலே பெருமானை காண முடியவில்லை. ஆனால் அதை மாற்றி நாம் அந்த யான் எனது செருக்கை அறுத்து யான் எனதன் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவுதில்லை கண்டேனே என்ற திருவாசகப்பட நினைவுபடுத்துற மாதிரி பெருமானை வணங்கினால், அப்படி வணங்குகிற நாள் எதுவோ அந்த நாள் நல்ல நாள் என்ற மாதிரி நாளேதோ திருத்தல்லை நடம்பயிலும் நம்பானே என்று ஆணவத்தின்று இறங்கி நின்று பெருமானை தொழின்ற சித்தாந்த செய்தியை சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பாவார்ந்த தமிழ் மாலை. காமாட்சி அம்மாவாங்க, காமாட்சி குமார். படிக்கிறேன். பாவார்ந்த தமிழ் மாலை பத்தரடியார் தொண்டன் எடுத்து ஓவாதே அழைக்கின்றான் என்னருளின் நன்று மிக்க தேவே தென்தில்லை கூத்தாடி நாயடியேன் சாவாயம் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. சாவர காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லுவான்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. அதனால நான் சாகிற போது கூட பெருமான் நினைச்சா எப்படி பலகால் நினைத்தால் அந்த உயிர் பொருணத்தை நம்ம அறியாமலே நம்முடைய மனசு நம்முடைய வாயும் மனசும் பெருமான் நினைக்கும், வாயும் சொல்லும் இல்லையா? அதனால அப்படி சாவாயும் நினை கண்டால் இனி உனக்கு தடுப்பரிதே. நான் பாடு சொல்லி சொல்லி பழகிட்டேன்னா, ஆனால் அந்த நினைக்கிற நினைப்பை உன்னாலே கூட மாற்ற முடியாது. ஏன்னா தன்னை தானால வந்து சேர்ந்துரும். அதனால பெருமானை என்று நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் பெருமானை நினைத்து கொண்டே நம்முடைய கடமை, அதாவது அதையே நினைச்சுட்டு கடமை விட்டுறதில்ல, கடமைகளுக்கு நடுவே பெருமானை நினைத்த அப்படி செய்யணும். அப்படி செய்தால் நான் சாகிற போது என்னை அறியாமலே பெருமான் நினைப்போரும், அதை பெருமானால் கூட தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காட்டுகிறார் நம்முடைய வேணாட்டடிகள். என்ன சாவாயும் நினைக்காண்டல் இனி உனக்கு தடுப்பரிது, பெருமானால கூட தடுக்க முடியாதுப்பா அப்படின்ற. ஏன்னா பலகால் சொல்லி சொல்லி பழகிறால் நம்மை அறியாமலே அந்த நினைப்பு வந்து விடும் என்ற நல்ல செய்தி. வாழ்க வாழ்க என்று சொல்லி மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். முடிச்சுடலையா? அடுத்தது காந்திமதி நடராஜா ஜான்சன் என்று சொல்லுவா. கரெக்டா 6:20 முடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு போய்கிறாரு. 6:20 6:22 ஆயிடுச்சு. திருப்பொன்னூசல் காந்திமதி அம்மா. பொன்னூசல் ஐயா எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 4வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சி தோய் மாடமணி உத்தர கோசமங்கை ஆம் சொல்லால் தன்னோடு கூடி அடியவர்கள் நெஞ்சுலே நின்ற முதம் கூறி கருணை செய்து துஞ்சல் பிற பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்வெல் வளையீர் பொன்னூசலாடாமோ துஞ்சல் பிற பருப்பான் தூய புகழ் பாடி புஞ்சமார்வெல் வளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். அடுத்தது வேலரசி அம்மாவாங்க. திருக்கதவம் அடைக்க விடுமின் வெகுளி வேட்கை. இருக்குங்களா? அடுத்தது வாழப்பாடி சித்ரா அம்மாவாங்க. விடுமின் வெகுளி வேட்கை நோய் மிகவோர் காலம் இனியில்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே
உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கனால்வான் புகழ்களையே. உடைப்பட்டுருகி போற்றுவோம் உயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றிங்கய்யா. வாழ்த்து. தாமோதரை இருக்கீங்களா? சிவாயிலம். வசந்தி சங்கர் படிங்க. வாழ்த்து. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணில் நல்லது கழுமல வளர்நக பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சங்கர் ஐயா வாங்க. ஆறிரு தடந்தோள் வாங்க, கணம் தரும் கல்வி தரும் வாங்க. திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிய வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரம் மாறிய வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். ஞானம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலா அபிராமி கடைக்கண்களே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. மல்லிகாமா வாழ்த்து படிங்க. வான்மிகில் வழாது பெய்ய. வாங்கய்யா. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். வான்முயில் வளாது வைக வலிவலம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேள்விமல் மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நேசமுள்ள அடியார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். திருச்சிற்றம்பலம். சிவாயிரம். கணபதி ஐயா வாங்க படிங்கயா. வாங்க. லலிதா பாலசுந்தரம் வாங்க. வாழ்க அந்த நற்படி. வாழ்வராயினும் தீர்கதன் புனோங்குக ஆர்கதியெல்லாம் மரணமே சூழ்க வையகமோ துய தீர்க்கவே வையகமோ துய தீர்க்கவே. சித்தமா வானவரானினும் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் மரநாமமே சூழ்க வையகமும் துயதீர்கவே சூழ்க வையகமும் துயதீர்கவே. திருச்சிற்றம்பலம். இறுதி செஞ்சுக்கலாமா? ஜான்சி அம்மா. சிவாய். நிறைவு செஞ்சிடலாமா? நன்றிங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்ததும் கேட்டுக்கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்னும் தலைப்பின் கீழ் 12 திருமுறைகள் பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது 9ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்கிறோம். அடியார் பெருமக்கள் இன்று இரவு 8 மணிக்கும் அதைத் தொடர்ந்து 9:50 மணிக்கும் நடைபெறும் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க. வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லை அம்பலம்.